சாம்பார் தூள் அரைச்சிட்ருக்கிறேன். சாம்பார் தூள் வந்து ஏற்கனவே அரைச்சிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். மறுபடியும் நிறுத்திட்டோம். மறுபடியும் இப்போ கொடுக்குறக்கு ஆரம்பித்தோம். வீட்டுக்கு அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு வீடியோ போட்டுவிட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் மறுபடியும் அரைச்சிட்ருக்கேன், வறுத்து அரைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ரேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரேட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். அது ஆமாம், நிஜமாமே நீங்கள் நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்றது நீங்கள் பயமில்லாமல் சாப்பிட்லாம். அது மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கு நல்ல சத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சாப்பிட்லாம். கருவேப்பிலை வந்து ஒரு காய வச்சு வறுத்ததுக்கப்புறமே ஒரு 300 கிராமுக்கு மேலே வந்திருக்கு. அது மாதிரி அப்புறம் ரேட்டு வந்து உங்களுக்கு சாம்பார் பொடியோட ரேட்டு 450 ரூபா. ஏன்னா வெளியில் விசாரித்தேன், பயந்துட்டு வெளியில் விசாரித்தேன், அப்படி இருந்த ரேட்டு. நான் ரொம்பவுமே ரேட்டு கம்மியாக அடிச்சுக்கோ பிடிச்சிக்கொண்டு தான் வச்சுருக்கிறேன். நம்ம போடுறோட முதலுக்குமே அதுக்குமே அப்படி தான் வச்சுருக்கேன். என்ன கேட்டாக்கா 920 ரூபாயாம்மா. ஒரு பக்கம் வந்து ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு கம்பெனியில் 920 ரூபாயாம்மா நம்மளை மாதிரி வறுத்து கொடுக்குறவங்க வருதில். எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. சரி நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிறக்கு, அதாவது வேலை கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் லாபம் கம்மியாகவும் வச்சு நம்மளுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளுக்கு வச்ச ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி நின்றுக்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு கொரியர் சார்ஜுமே நான் அதுலேயே முடிஞ்ச வரைக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி நீங்களுமே ஆராய்ச்சி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆர்டர் கொடுங்க. நீங்களாக வறுத்து அரைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ வந்துடும். ஏன்னா அந்த கூலிக்கு இது ஏதாவது கொஞ்சம் கம்மியாக வேணுமோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா ஆற விட்டு அப்புறம் எடுத்து வச்சிடணும். அது மாதிரி ஆற போட்டு வச்சுருக்கேன். எங்கள் ஏரியாவில் வந்து அரைக்கிறதுக்கு கிலோவுக்கு 40 ரூபா வாங்குறாங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். அரை கிலோ இருந்தாலுமே 20 ரூபா கிடையாது, அப்போ 40 ரூபா தான். அதாவது 1/2 கிலோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது 7 கிலோக்கு உண்டான காசு தான். அது மாதிரி இங்கெல்லாம் ஒரு இது வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா 1/2 கிலோ 6,300 கொடுத்தேன். அந்த 300 இல்லை 6க்கு கம்மியாக 100 கிராம் கம்மியாக இருந்துச்சு.